சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகில் மனிதனை படைத்து மனிதனினுடைய நேர் வழிக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற அழகான இந்த வழியை, இந்த நெறியை, இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். சங்கை குறித்தானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே ஆவார். சங்கை குறித்தானவர்களே, இது வெறும் குர்ஆனை கற்பது மட்டுமல்ல, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது. எனவேதான் குர்ஆனினுடைய முதல் சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக முதல் வஹி, முதல் இறை செய்தி வருகிறது. அந்த முதல் இறை செய்தியே, முதல் வசனமே அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் இதைத்தான் சொல்லுகிறான், இக்ரா, நபியே நீர் படிப்பீராக, ஓதுவீராக. குர்ஆனினுடைய முதல் சூரா, முதல் சூராவினுடைய முதல் வார்த்தை, அந்த முதல் வார்த்தையிலேயே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் இக்ரா, படிப்பீராக. அல்லாஹு தஆலா அந்த வசனங்களில் தொடர்ந்து சொல்லுகிறான், அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் உங்களுக்கு எழுதுவதை கற்றுத்தந்தான். சங்கை குறித்தானவர்களே, இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிற போது அல்லாஹ் முதல் வசனத்தில் தன்னை பற்றி சொல்லவில்லை, மாறாக படியுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த உயர்ந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இஸ்லாம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை இந்த ஒரே ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தினுடைய ஆதி பிதா, முதல் மனிதர், உலக மக்களுக்கெல்லாம் முதல் தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கிறார். அவர்களை படைத்ததும் அல்லாஹு தஆலா செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களினுடைய பெயரையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அவங்களுக்கு வியாபாரத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல, மற்ற மற்ற விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனேயே செய்த வேலை கற்றுத்தருதல் என்ற அந்த உயர்ந்த வேலையைத்தான் அல்லாஹ் தஆலா செய்தான். காரணம், கல்வி என்பது அது அவ்வளவு சக்தி மிக்க விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், அர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவன். அல்லமல் குர்ஆன், அவன்தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தான். ஹலக்கல் இன்சான், அவன்தான் மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு அவன்தான் பேச்சை கற்றுத்தந்தான். சங்கை குறித்தானவர்களே, இந்த வசனத்தை குறித்து விளக்க உரையாளர்கள் விளக்கம் சொல்லுகிற போது அல்லாஹ் இங்க முதல்ல மனுஷனை படைச்சதை சொல்லி இருக்கணும், ஆனால் அல்லாஹ் அதை சொல்லவில்லை. அல்லமல் குர்ஆன், குர்ஆனை நாம் அவனுக்கு கற்றுத்தந்தோம், அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுதான் சொல்ற ஹலக்கல் இன்சான், அவன் மனிதனை படைத்தான். ஏன் அல்லாஹ் இப்படி கல்வியை முதலிலும் மனிதனை படைத்ததை அடுத்தும் சொல்லுகிறான்? மனிதன் சிறப்பிற்குரியவனாக ஆகுவதே இந்த கல்வியை கொண்டுதான். எனவேதான் மனிதனை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் கல்வியுடைய விஷயத்தை அங்கு சொல்லி காட்டுகிறான். எனவே சங்கை குறித்தானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லை.
மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறிவுகளுமே அது கல்விதான். அது எதை பற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி. ஆனாலும் உலகத்துடைய அறிவுகளை அறிவதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அதை விட ஒருபடி மேலாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, மார்க்கத்தை அறிவதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். காரணம், உலகத்துடைய அறிவுகள், உலகத்துடைய படிப்புகள் இந்த உலகத்துல மனுஷன் வாழ்றதுக்கு தேவை, அவ்வளவுதான். நாளை மறுமையில் உலகத்தை கற்றுக்கொண்டாயா என்ற எந்த கேள்வியும் யாரிடத்திலும் கேட்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த கேள்வி இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்கிற 5 கேள்விகளில் ஒரு கேள்வி இதுதான்: மார்க்கத்துடைய எந்த விஷயத்தை நீ கற்றுக்கொண்டாய், அந்த கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தின்படி எவ்வளவு நீ செயல்பட்டாய் என்ற கேள்வி இருக்கிறது. அதனால யாரும் இப்படி நினைச்சு கூடாது, நாங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நாங்க படிக்கலைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்க கூடாது. அதனாலதான் முதல் கேள்வி என்னத்தை படிச்ச. அப்ப படிக்கவில்லை என்பதே அங்கு குற்றம் தான், அது தப்பிக்கிறதுக்கு வழி அல்ல. அடுத்து படிச்ச ஒருவர் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். எல்லாம் படிச்சுட்டங்க, தெரிஞ்சுக்கிட்ட, நாலேஜ் வந்துருச்சு, இல்ல, அது நோக்கம் அல்ல. மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதன் நோக்கம் தெரிந்து கொள்வதல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் நோக்கம். எனவே சங்கை குறித்தானவர்களே, உலக கல்வியையும் உலகத்துடைய அறிவுகளையும் முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை குறித்த சில அறிவுகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் இது கட்டாய கடமை. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்துடைய அறிவை, மார்க்கத்துடைய கல்வியை தேடுவது. நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழ்ந்த கருத்துக்கள் பதிந்திருக்கிறது. வெறும் கற்றுக்கொண்டதுன்னு நபி அவங்க சொல்லவே இல்லை, தேடுவது. ஏன் தேடுறதுன்னு சொன்னாங்க? கற்றுக்கொள்வதற்குண்டான எந்த விஷயங்களும் இல்லவே இல்லை என்று இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேட வேண்டும். இப்படி உலகத்தை தேடுறோம், இங்க கிடைக்கல இன்னொரு பக்கம். அதுபோன்று நீங்கள் இருக்கிற இடத்தில் அந்த வசதி இல்லையா, எங்க இருக்கிறதோ அங்கு செல்லுங்கள், அங்கு தேடுங்கள். அதனால நபி அவங்க கற்றுக்கொள்றதுன்னு சொல்ல, மார்க்க கல்வியை தேடுவது. அப்ப இது ஒரு விஷயம் இருக்குது, எங்க இருக்குதோ அங்க போய் நம்ம தான் படிக்கணும், நம்மளை தேடி அது வருத்தம் சொல்லி இருக்கக்கூடாது. வரலாறுகளில் நிறைய சம்பவங்கள் பொதிந்து கிடக்கிறது. மதீனாவில் இருந்த ஒரு கூட்டத்தார்கள், அஷ்அரியீன்கள் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார்களுடைய பெயர். அவர்களில் அதிகமான நபர்கள் மார்க்க அறிவை கற்று தேர்ந்தவர்கள், நிறைய எழுத படிக்க தெரிந்தவர்கள். அன்றைய காலகட்டத்துல எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் முழு ஊர்லயுமே இருப்பாங்க. அந்த அஷ்அரியீன் கூட்டத்தார்களில் பெரும்பான்மையானவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள். ஆனா என்ன கவலையான விஷயம்னா, அவர்களுக்கு அருகில் இருந்த கூட்டத்தார்கள் மார்க்க விஷயத்தையே அறியாத பாமர மக்கள். நபி அவர்கள் இந்த 2 கூட்டத்தார்களையும் அழைத்து சொன்னார்கள், யார் மார்க்க கல்வியை தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவரின் மீது பொறுப்பு என்ன தெரியுமா? தெரியாதவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பாமர மக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, யார் மார்க்க ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, மார்க்கத்தை கற்று தெரியாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களின் பொறுப்பு என்ன தெரியுமா? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தெரிந்தவர்களிடம் செல்ல வேண்டும். சொல்லிட்டு நபி அவங்க அந்த மார்க்க சட்டங்களை அறிந்த அந்த அஷ்அரியீன்களிடத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு 1 வருடம் நான் காலக்கு தவணை தருகிறேன். அந்த 1 வருடத்தில் நீங்கள் இந்த மார்க்கத்தை அறியாத இந்த மக்களுக்கு சென்று மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அஷ்அரியீன்கள் நபி அவர்கள் சொன்னது போலவே ஒரே வருடத்தில் அந்த மக்களுக்கு சென்று மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, பாமரர்களாக அறியாதவர்களாக இருந்த அந்த மக்களை மார்க்க ஞானத்தை கொடுத்து அறிவு ஜீவிகளாக அவர்களை மாற்றினார்கள். நபி அவர்கள் இதை வெகுவாக பாராட்டினார்கள்.
எனவே சங்கையானவர்களே, மார்க்கத்தை யாரு தெரிஞ்சிருக்கிறாரோ அவரின் கடமை தெரியாதவரிடம் சென்று சொல்ல வேண்டும், தெரியாதவருடைய பொறுப்பு தெரிந்தவரிடம் சென்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால யாரு இப்படி இல்லை, எனக்கு வசதி இல்லை, தெரியாது, எந்த காரணத்தை சொல்வதற்கும் இங்கு இடமே கிடையாது. மார்க்க ஞானம் என்றால் இதுல முதல் அடிப்படையான விஷயம், குறைந்ததிலும் குறைந்தபட்சம் குரானை பார்த்து ஓத தெரிந்திருக்க வேண்டும். குரான் என்பது கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய வசனங்கள். அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், அது அல்லாஹ்வுடைய பேச்சுதான், வேற ஒண்ணும் இல்லை. எப்படி ஒரு தந்தையும் மகனும் பேசிக் கொள்கிறார்கள், எப்படி ஒரு கணவனும் மனைவியும் பேசிக் கொள்கிறார்கள், அதுபோல நம்மை படைத்த அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். அர்த்தத்தை தெரிஞ்சு ஓதணும் அப்படின்னு சொன்னா அது சுவைதான் நமக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் மரணித்து விடாதீர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். நம்ம தொழுகையில ஓதுறமே சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், என்ன அர்த்தம்? குல், நபியே நீங்கள் சொல்வீராக, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் அவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் இல்லாதவன். லம் யலிது வலம் யூலத், அவன் எந்த குழந்தையையும் பெற்றெடுக்கவில்லை, அவனையும் யாரும் பெற்றெடுக்கவில்லை, அவனுக்கு தாய் தந்தையர் யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆக சங்கையானவர்களே, இப்படி குரானின் மூலம் அல்லாஹ் தஆலா மனிதனோடு பேசுகிறான். மனிதனை இந்த உலகத்தில் நீ இதை செய், நீ இதை செய்யாதே, இப்படி நடந்து கொள், என்னை அறிய வேண்டுமா, வானத்தை பார், பூமியை பார், மேகத்தை பார், கடலை பார், ஒட்டகத்தை பார், ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். வ இலல் அர்தி கைஃப சுத்திகத், பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். ஆக சங்கையானவர்களே, குரான் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். எனவே சங்கை குறித்தானவர்களே, குறைந்தபட்சம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுதல் என்பதில் குரானை பார்த்து ஓதவாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இரண்டாவது விஷயம், தொழுகையில் ஓத வேண்டிய சில அடிப்படையான சூறாக்களை ஒவ்வொரு முஸ்லிமும் மனனம் செய்ய வேண்டும். அது குறைஞ்சதுன்னு அந்த கடைசி 10 சூறா, சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா ஒண்ணு, அது இல்லாம கடைசியில குரான்ல வர்ற 10 சூறாக்கள், அலம் தர கைஃபில் இருந்து குல்லவுது பிரபின் நாஸ் வரைக்கும், இந்த 10 சூறாக்கள் தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதப்படுவது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் தொழுகையில் இருக்கிறாரு, தொழுகையில நிக்கிறாரு, தக்பீர் கட்டுறாரு, இமாமோடு தொழுகும் போது அவர் என்ன ஓதலினாலும் பரவாயில்ல, அவருடைய தொழுகை கூடிவிடும். தனியா ஒருத்தர் தொழுகிறாரு, அல்ஹம்து சூரா ஓதுவது வாஜிப், அதற்கு பிறகு துணை சூரா ஓதுவது ஃபர்ல், கட்டாயம். ஒருத்தர் சும்மா நின்று தொழுகிறாரு, துணை சூரா ஓதல, இவர் ஃபர்லை விட்டு விட்டார், இவருடைய தொழுகை கூடாமல் ஆகிவிடும். அதுக்காக அப்படி தெரியாம யாராவது தொழுகாதீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. நான் இனி அடுத்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. அது சங்கையானவர்களே, அப்ப அந்த குரான்ல வர்ற கடைசி 10 சூறாக்களை தெரிஞ்சுக்கிறது. அதே போல சில சட்ட திட்டங்கள், குளிக்கிறதுல எது ஃபர்லு, எது சுன்னத்து, ஒழு செய்கிறோம், ஒழு எதனால் முறிந்து விடும். ஒருத்தர் ஒழு செஞ்சுட்டு வர்றாரு, வரும்போது கதவுல மோதிட்டாரு, லைட்டா ரத்தம் வந்துருச்சு, இப்ப அவருடைய ஒழு முறிந்து விடும். அவர் என்ன செய்யணும், மறுபடியும் போய் ஒழு செஞ்சுட்டு வரணும். அதே பட்டுச்சு, ரத்தம் வந்தது, ஆனா அதே இடத்துலதான் நிக்குது, ரத்தம் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை, அப்படியே அடி பட்டது, அப்படியே ரத்தம் நிக்குது வர்றதுக்கு, இப்ப ஒழு முறியாது. இந்த சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். ஒருத்தர் ஃபஜ்ருக்கு வந்தாரு, ஒழு செஞ்சுட்டு வந்தாரு, வந்து செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்தவர் அப்படியே அசதையில தூங்கிட்டாரு. சாய்ந்தோ அல்லது படுத்தோ தூங்கினால் அவருடைய ஒழு முறிந்து விடும்.
இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்தா அவர் என்ன செய்வார்? காமத் சொன்னே ஒளி செஞ்சுட்டு வந்து தொழுவார். தெரியலைன்னா என்ன செய்வார்? நேரா வந்து தொழுதுருவார். இவருடைய ஒளி ஏற்கனவே முறிந்து விட்டது. இப்ப இவர் தொழுகை அது எந்த நன்மையும் இல்லை. எனவே சங்கையானவர்களே, இது போன்ற அடிப்படையான சில சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இது ஒண்ணு, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த வயது வரம்பும் கிடையாது. உலகத்துடைய விஷயங்களை தான், உங்க குழந்தைய எல்கேஜி சேர்த்தணுமா இத்தனை வயசு இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தணுமா இத்தனை வயசு முடிஞ்சிருக்கணும், 10th எழுதணுமா இந்த வயசு ஆயிருக்கணும். இதுவெல்லாம் உலகத்துக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம். மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. சிறிய குழந்தைகளும் ஓதலாம், பெரியவர்களும் படிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மஸ்ஜிதான மஸ்ஜிதுன் நபவியில் மார்க்க ஞானங்கள் வெறும் குழந்தைகளுக்கு மட்டும் படிச்சு கொடுக்கப்படல. அதனாலதான் மக்தப் மதரசா அப்படின்னா, அந்த காலை மாலை மதரசானா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அது குழந்தைகளுக்கான மதரசா. ஒரு 7வது 8வது படிக்கிற வரைக்கும் பசங்க குழந்தைங்க வர்றாங்க, அவ்வளவுதான். முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வர்றதுல முடிஞ்சு அவங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லை, மரணம் வரை, மௌத்து வரும் வரை மார்க்கத்தை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில் வயதானவரும் வந்தார், அவருக்கும் மார்க்கத்துடைய சட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வயது குறைந்த சிறியவர்களும் வந்தார்கள், அவர்களுக்கும் மார்க்கத்துடைய சட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வாலிபர்கள் வந்தார்கள், அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதனால மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெட்கப்படவும் தேவையில்லை. இந்த வயசுக்கு மேல நம்ம போய் கேட்டா என்ன நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயமே தேவையில்லை. மார்க்கம் என்பது அது ஒரு கடல். யாரும் என்ன செஞ்சிட முடியாது, முழுசா எனக்கு எல்லாம் தெரியுங்கன்னு சொல்லிட முடியாது. அவ்வளவு நுணுக்கங்களும் அவ்வளவு ஆழங்களும், எத்தனை கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல முடியும். அவ்வளவு அடர்ந்து விரிந்ததுதான் இந்த மார்க்கம் என்பது. எனவே சங்கை குறித்தானவர்களே, குறைந்தபட்சம் நம்முடைய குழந்தைகளை என்ன செய்யறது, மதரசாவுக்கு சரியா அனுப்பிச்சுடுறது. முதல்ல எல்லாம் இருந்துச்சு, காலை மாலை 2 நேரம் மதரசா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் நடந்தது. 6 மணிக்கு காலையில போனா 8 மணி வரைக்கும் மதரசா இருந்துச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு அசருக்கு போனா மகரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் மதரசா. இன்னைக்கு அந்த நிலைமைகள் எல்லாம் மாறிவிட்டது. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் போறாங்க, 7 மணிக்கு பஸ், 7:30 மணிக்கு பஸ். அதனால காலை மதரசாங்கிறதே இல்லாம ஆயிருச்சு. சாயந்தரம் தான் மதரசா, அதுலயும் பார்த்தா டியூஷன் அது இதுன்னு நிறைய. அந்த குழந்தைங்க மதரசாவுக்கு வர்றதுன்னு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான். ஸ்கூலுக்கு போறத கணக்கு போடுங்க, ஒவ்வொரு நாள் எத்தனை மணி நேரம். காலையில 9 மணிக்கு உள்ள போனா சாயந்தரம் 4 மணி, கிட்டத்தட்ட காலையில ஒரு 4 மணி நேரம், மதியம் ஒரு 7 மணி நேரம். உலகம் மவுத்து வரைக்கும் தான் இந்த கல்வி தேவை, வயிற்றுக்கு தான் இந்த படிப்பு. அதுக்கு நம்ம தினம் 7 மணி நேரம் செலவு செய்கிறோம். நம்மை சொர்க்கத்தில் கொன்று சேர்க்கக்கூடிய அந்த மார்க்க கல்விக்கு நம்ம செலவு பண்ற நேரமே 1/2 மணி நேரம். ஆனா என்ன வருத்தம்னா, ஸ்கூலுக்கு எவ்வளவு ஆர்வத்தோட ஆசையோட குழந்தைகள் அனுப்புறோமோ அந்த மாதிரி மதரசாவுக்கு அனுப்புறது இல்லை. ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு குழந்தைங்க வர்றது. இவங்களை எப்படி உருவாக்குறது, இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? அலிஃபான் முதல் நாள் 4 எழுத்த படிச்சுட்டு போனா 5 நாள் கழிச்சு வேணாம், வரும்போது அது மறந்தது, மறுபடியும் அதைத்தான் சொல்லி கொடுக்கணும், திரும்ப 5 நாள் லீவு. எனவே சங்கி குறித்தானவர்களே, நம்ம எப்படி உலகத்துடைய கல்விகளுக்கு ஆர்வத்தோடு அனுப்புகிறோமோ, அது வெறும் நாலேஜ், வெறும் அறிவு தான். மார்க்கத்துடைய கல்விதான் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். பெற்றோர்களோட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், இந்த விஷயங்கள்லாம் எங்க சொல்லிக் கொடுக்கப்படும்? மதரசாவுல தான் ஆகும். அதனால நம்ம பெரியவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதே போல நம்முடைய குழந்தைகளை என்ன செய்யணும்னா கண்டிப்பா கண்டிச்சு என்ன செய்யணும், அனுப்பிச்சு விடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதாவது ஒரு தந்தை தனது குழந்தைகளை கண்டிப்பதற்காக எந்த வீட்டில் சாட்டையை தொங்க விடுகிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடிக்கிறது நோக்கம் அல்ல, ஒரு பயம்தான், கண்டிப்பு. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கருணையுடனும் கண்டிப்புடனும் உங்களது குழந்தைகளோடு நடந்து கொள்ளுங்கள். கருணைன்னா என்னங்க, எங்க செல்லம் கொடுக்கணுமோ அங்க, எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அங்க கண்டிக்கணுமாமா. அப்ப இன்னைக்கு பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம்,
குழந்தைகள் வளருகிறார்கள், ஆனால் மார்க்க அறிவு இல்லாமல் வளருகிறார்கள். அபுல் ஹசன் அலி மியான் ரஹமத்துல்லா அலை லக்னோல இருந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஆலிம். 1999 மௌத்தானாங்க. மிகவும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலிம். அரபியிலேயே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பயான் பேசுவாங்களாம். அரபுகள் அவர்களுடைய பேச்சை அவ்வளவு ஆசையோடு கேட்பார்கள். அவங்க சொன்னாங்களாமா, எந்த பகுதியில் எந்த மஹல்லாவில் மக்தப் மதரசாக்கள் நடைபெறுவதில்லையோ அங்கு முர்த்ததுடைய வாசல்கள் திறந்து விடப்பட்டு விட்டது அப்படின்னாங்களாமா. முர்த்ததுன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறது. இன்னைக்கு தீன தெரியாத இந்த குழந்தைகள் நாளைக்கு ஆக முஸ்லீம்னா யாரு, எப்படி இருக்கணும்னு அந்த விஷயங்களே அடியோடு இல்லாமல் ஆகிவிடுது. இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு அப்புறம் நம்மளும் மற்றவங்கள மாதிரி ஆயிடுவோமாமா. அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லா அலைஹி அதைத்தான் சொன்னார்கள், எந்த பகுதியில் மதரசா இல்லையோ அங்கு முர்த்ததுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது. அதனால அந்த வாசல்களை அடைக்கிறதுக்கு ஒரே வழி, மதரசாக்கள் பலமுடன் நடத்தப்பட வேண்டும். எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு குழந்தை இருந்தாலும் அது மதரசாவுக்கு வராம இருக்கவே கூடாது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் குறிப்பாக தாய்மார்கள் கவனம் செலுத்தணும். பெற்றோர்கள் விசாரிக்கணும். ஸ்கூலுக்கு போனையான்னு கேட்கிறோம், ஹோம்ஒர்க் செஞ்சியான்னு கேட்கிறோம், மதரசாவுக்கு போனையான்னு நம்ம கேட்டதே கிடையாது. சங்கை குறித்தாலும் இது மிகவும் கவலை குறித்தான ஒரு விஷயம். எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படி உலகத்துடைய அறிவுகளை, உலகத்துடைய கல்விகளை கொடுப்பதற்கு எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு நம்ம முயற்சி செய்கிறோமோ அதில் ஒரே ஒரு பங்கு மார்க்கத்துடைய கல்விக்கு நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் வெறும் உலக அறிவை கற்றவர்களாக உருவாகாமல் மார்க்கத்தை கற்ற தீன்தாரிகளாக நல்ல மனிதர்களாக அவர்கள் உருவாவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதனாலதான் ஒரே ஒரு வசனத்தில் இதை கேட்கிறான், குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் இந்த மனிதர்களிடத்தில் கேளுங்கள், மார்க்க ஞானத்தை கற்றவர்களும் மார்க்க ஞானத்தை கற்காதவர்களும் சமமாவார்களா? கண்டிப்பாக சமமாகவே மாட்டார்கள். உலகத்துல ஒருத்தர் எவ்வளவு டிகிரி படிச்சிருந்தாலும் மார்க்கத்துடைய இல்முக்கு முன்பாக ஒரு அலீஃபுக்கு கூட அது ஈடாகாது. அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதனால சங்கை குறித்தானவர்களே, நம்முடைய குழந்தைகளை என்ன செய்யறது, ஆர்வத்தோட ஆசையோட மதரசாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது. பள்ளியில ஆண் குழந்தைகளுக்கு மதரசா நடக்கிறது, பெண் குழந்தைகளுக்கும் மதரசாவுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 2 உஸ்தாபிகள் அந்த பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை என்ன செய்யறது, அங்க அனுப்பிச்சு விடுறது. வயது வந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களா, பெற்றோர்களே என்ன செய்யறது, கொண்டு போய் அங்க விட்டு வரணும். மதரசா முடிஞ்ச வரை திரும்ப போய் கூட்டிட்டு வர்றது. யாருக்கு பாகுபாடு இல்லை, இவங்க சின்னவங்க இவங்க வயசுக்கு அப்படியெல்லாம் இல்லை. எல்லோரும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குண்டான சூழல்களை பெற்றோர்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். எனவே வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த சந்ததிகளை மார்க்கத்தை கற்று அறிந்த சாலிஹீன்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாதவங்க தொழுது